ஆண்டவர் சொல்றார், எல்லா நாளும் என் விருப்பத்தை உன் விருப்பமா வச்சுக்கோ. நான் கொடுக்கிற விருப்பத்தை உன் விருப்பமா வச்சிருந்தா நீ விரும்புறதை எல்லாம் நான் செய்வேன். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? இங்க பிரச்சனையே அதுதான். அதுக்கு தான் இயேசு நல்ல புரிகிற மாதிரி சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய நீதி, முதலாவது கர்த்தர், முதலாவது இயேசு என்கிற சூழ்நிலைமைக்கு நான் வந்துட்டேன்னு சொன்னா எனக்கு நீ ஒரு விருப்பமே இருக்காது. ஏன்? என் விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் தந்துடுவார், நான் கேட்காமே தந்துடுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த நிலைமைக்கு கர்த்தர் வரணும். இது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஒரு நாளும் மறந்து போகாதாங்க. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படின்னோடனே நான் என்ன நினைச்சாலும் கர்த்தர் தருவார்னு அர்த்தம் இல்லை. அவருடைய விருப்பத்தை என்னில நிறைவேற்றுவதற்கு என்னிலே அவர் விருப்பத்தை உண்டு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. வாஞ்சையையும் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். என்ன கவனிங்க, அந்த வசனம் எப்படி சொல்லுது? தேவனு தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையிலும் உங்களில் உண்டாக்குறார். விருப்பத்தை கொடுக்கிற தேவன் அதை செயலாவும் மாற்றுகிறவர் அவர். என்ன கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க மாத்திரம் நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. விருப்பத்தை தர்றாரா, அதே அவர் செயல்படுத்தி மகிழ்கிறார். அவரே அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப தேவன் நம்மள உண்டாக்குற விருப்பம் என்ன, நமக்குள்ள கொடுக்கிற விருப்பம் என்னன்னு சொல்லி சில காரியங்களை நான் வேகமா உங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. முதல்ல சவுல், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் இந்த சவுல்? பவுல் இல்ல, சவுல். முதல் யூதர், இஸ்ரவேலுடைய ராஜா. அவன் தன் தகப்பன் வீட்டுல கழுதை காணாம போச்சு. கழுதைய தேடி போறான். போற வழியில 3 நாள் நடந்துட்டான், ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ அந்த ஊர்ல சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்காருன்னு பாக்குறான். பார்த்த உடனே அவர்கிட்ட போய் கேட்டா கழுதை கிடைக்குமே, என்ன கழுதை கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போறான். ஆனா அவன் வர்றதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த வாலிபன் இங்க வர்றான், நீ அவனை என்ன பண்ண, இஸ்ரவேல்ல ராஜாவாய் அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்றார். இவன் அதே மாதிரி சவுல் வாரான். சாமுவேல் அவன்கிட்ட சொல்றான், நீ கழுதையை தேடிட்டு வர்ற, ஆனா உனக்கு தெரியுமா, இந்த முழு இஸ்ரவேலும் உன்னை தேடிட்டு வர்ற மாதிரி ஆண்டவர் காரியம் செய்ய போறாரு அப்படின்னு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நீ கழுதையை தேடிட்டு வர, முழு இஸ்ரவேலும் உன்னை தேடுற மாதிரி கர்த்தர் உனக்குள்ள ஒரு விருப்பத்தை வைக்கிறார், உன்னை ராஜாவாக்க விரும்புகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான்? வாசிங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஆமா, அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் சூழ்நிலைமை அவன் சொல்றான், நீங்க என்ன ராஜா நீ சொல்றீங்க, 12 கோத்திரத்திலேயே சின்ன கோத்திரம் பென்யமீன் கோத்திரம், நான் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவன். அதுலயும் என் குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, பென்யமீன் கோத்திரத்துல 10வது வசனமா, அதுலயும் என் குடும்பம் இருக்கு பாருங்க. அது எப்படிப்பட்ட குடும்பம்? இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கஷ்டமான ஒரு குடும்பம் என் குடும்பம். நான் எப்படி ராஜாவானா, நான் என்ன ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஏன் சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சவுல் சொல்றான். ஆனா ஆண்டவர் அவனை என்ன பண்ணாராம், அவன் உள்ளத்துல ஒரு இதயத்தையில ஒரு விருப்பத்தை வச்சாராம். வாசிங்க அந்த வசனத்தை, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வேண்டாம், ராஜபாரியமே வேண்டாம், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். என்ன இருதயம் அது? தேவனுடைய விருப்பத்தை உடைய இருதயத்தை கொடுத்தார். அவன் ராஜாவானான். கரவைத்தை அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் எப்படியோ இருந்தோம், இங்கேயோ இருந்தோம்.
ஒருவேளை சபைக்கு கழுத மாதிரி ஏதோ உலக பிரகாரமான காரியத்தை தேடி வந்தவங்களா இருக்கலாம். எனக்கு அது இல்லை, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அப்படி வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி சவுல கொண்டு வந்தாரோ, ஒரு கழுதையை காணாம போய் கொண்டு வந்தாரோ, அதே போலதான் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா வரல, அந்த நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் விருப்பத்தை உங்க இதயத்துல வைக்கிறேன். ஆமென். நீங்க ஒருவேளை சொல்லலாம், எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் ஆண்டவர் எனக்கு இதை தர மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டாரா, ஆண்டவர் இந்த நன்மை எனக்கு தர மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே, நீ விரும்புறத நான் உனக்கு தரேன். இல்ல பிள்ளையே, நீ விரும்புறத நான் உனக்கு தரேன். நீ என் விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா. அதுதான் அவருடைய விருப்பம். என்ன? முதலாவது தேவனுடையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீ தேடுங்கிறார். நீ தேடு, இதெல்லாம் தரங்கிற. நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். பரவாயில்ல, சவுலாவது ஒப்பு கொடுத்துட்டான். நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். என்ன போராட்டம்? ஆண்டவருக்குள்ளேயும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றணும். என்ன கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றணும், ஏன் விருப்பமும் நிறைவேறும். ஆண்டவர் சொல்றாரு, என் விருப்பத்தை நீ நிறைவேற்று, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், எனக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இன்னைக்கு பைபிள் இந்த சங்கீதத்தில் பகுதியில் கூட பின்னி சொன்னாங்க, நோக்கத்தை அறிந்து செயல்படுறோமா இல்ல ஆசீர்வாதத்துக்காக செயல்படுறோம்? நோக்கத்தை நிறைவேற்றும் போது ஆசீர்வாதம் தன்னாலே வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்களும் நானும் ஒரு கஷ்டமான நிலைமையிலையோ, அடுத்தவன் நம்மளை பார்த்து இவங்க கிறிஸ்தவ கோயிலுக்கு போனாங்க, கிறிஸ்தவனா இருக்கிறாங்க அப்படி சொல்றதுக்கே ஆண்டவர் உங்களே என்னை அழைக்கவே இல்லை. ஆறாவது நேரத்தில் நான் சொன்ன மாதிரி, இவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், என்னை பார்த்து சொல்லணும், என் பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், உங்களை பார்த்து சொல்லணும். அதுக்கு தான் நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா வெளியே நின்றுருக்கலாம். அது எப்போ நிறைவேறும்னா தேவன் உங்களுக்கு கொடுக்கிற விருப்பம். நீங்க ஆண்டவரை அறிந்துதான் சபைக்குள்ள வந்தீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுதான் ஞானஸ்நானம் பெற்றீங்க, ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லிதான் என்ன சொல்றது உடன்படிக்கை பண்ணுனீங்க. ஆனா நம்ம உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறோமா? ஆனா என்ன சொல்றோம்? ஆண்டவர் மேல குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவர் கொடுக்கிற விருப்பம் நீ அவருக்கு சாட்சியா வாழணும். ஆண்டவர் கொடுக்கிற விருப்பம் நீ கர்த்தருக்காக வாழணும், இயேசுடைய பிள்ளைங்கிறதுல வாழணும். அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையா செய்வார். அல்லேலூயா. இன்னொரு மனிதனை குறித்து சொல்றேன் பாருங்க. பார்வோன் ராஜா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு யார் அனுப்புனாரு? என்ன பாக்குறீங்களா பாஸ்டர்? நான் இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. மோசையே அனுப்பினார். மோசே பார்வோன்ட்ட போய் என்ன சொல்றான்? நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்கணும், நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்கும்படி எங்களை என்ன பண்ணு, போக விடு அப்படின்னு சொல்ற. உடனே பார்வன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? உங்க தேவன் யாரு? உங்க கடவுள் யாரு? உங்க ஏசி யாரு? உங்க அம்மா அப்பாவெல்லாம் அந்த கடவுளையே வணங்கினாங்க அப்படி கேட்கறாங்க இல்லையா? அப்படிதான் பார்வோனும் கேட்டான். உங்க தேவன் யாரு? அவரை ஆராதிக்க உங்களை ஏன் விடணும்? எங்க தேவரை விட உங்க தேவன் பெரியவரா அப்படின்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆமா பாருங்க. இப்போ அவ விட்டு விடுன்னு சொல்றதுக்கு அவன் என்ன பண்றான்? விட்டு விட முடியல. ஒரு வாதையை பாக்குறான், தண்ணீர்லாம் ரத்தம் ஆயிட்டு, குடிக்க தண்ணீரே இல்லை. உடனே சொல்றான், மோசே நான் விட்டுறப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா என்ன பண்ணல? விட்டு விடல. ஏன் விட்டு விடலன்னா தேவன் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். புரியுதா உங்களுக்கு? தேவன் தன்னுடைய விருப்பத்தை அவன் உள்ளத்துல வைக்கிறார். ஏன் தெரியுமா? அவன் என்ன கேள்வி கேட்டான்?
உங்க தேவன் யார்? உங்க தேவன் யார்? உங்க தேவன் யார் அப்படின்னு கேட்கிறான். உங்க தேவன் யார்? அதனால ஆண்டவர் என்ன பண்றாரா, அவன் இருதயத்தை கடினப்படுத்தினாராம். ஆண்டவருடைய விருப்பம் அவனை குறித்து என்னது? அவன் இருதய கடினப்படணும். ஒவ்வொரு முறையும் விட்டுறேன்னு சொல்றான், அப்புறம் என்ன பண்ண மாட்டேங்கான், விட மாட்டேன்னு சொல்றான். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாராம். எதற்காக அப்படி கடினப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வேகமா வாசிங்க. 3-5 வரைக்கும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி என் அடையாளங்களும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். என் கையை நீட்டி மகா தண்டையினால் புறப்பட பண்ணுவேன். 5வது வசனம். ஹல்லேலூயா. எதுக்கு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தான்? எகிப்து முழுவதும் யெகோவா தேவனே மெய்யான தேவன் என்று அறிவதற்காக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாங்களா, நீங்க உங்க தேவன் எங்க தேவன் அப்படின்னு கேட்கிறாங்களா? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்ந்தோம்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஈசாக்கு கிட்ட போய் சொன்ன மாதிரி, கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அவர்தான் மெய்யான தேவன், இயேசுதான் மெய்யான தேவன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் தேவன் உங்களை என்னையும் சபைக்குள்ள வச்சிருக்கிறார். அதுக்கு அந்த விருப்பத்தை, அவருடைய விருப்பம், நான் அவருக்கு சாட்சியாய் வாழணும். இயேசுதான் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன், இயேசுதான் உன்னதமான தேவன், இயேசு ஒருவரே வழியும் சத்தியமான தேவன், இயேசுதான் சீக்கிரமா இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிற தேவன் என்பதை அவர்கள் அறியும்படியாய் ஒரு விருப்பத்தை என் உள்ளத்துல உங்க உள்ளத்துல வச்சிருக்கிறார். உங்க விருப்பம் எப்படி இருக்குது? அந்த விருப்பத்துக்கு நீங்க வாழ்றீங்களா? அந்த விருப்பத்தின் சத்தத்துக்கு வாழ்றீங்களா? உங்களை பார்த்து எல்லாருமே சொல்லுவோம். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நிச்சயமா சொல்லுவோம். நீங்க வேலை செய்யற இடத்துல நிச்சயமா சொல்லுவாங்க, ஆமென், நீங்க கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த பூஜை என்ன பூஜை? ஆயுத பூஜை வந்து பார்த்தீங்களா, எங்க பக்கத்தில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார், அவர் வச்சுக்கப்படாதவர், அவர் அறியாதவர். அவரு அன்னைக்கு பார்த்தேன், நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு போறாரு, ஒவ்வொரு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போறாரு. அவரை பார்த்து சொன்னேன், என்ன பூஜை கொண்டாட போறீங்களா அப்படின்னு சொன்னேன். அவர் ஒண்ணு சொன்னார், எல்லா பொருளும் பயங்கரமா விலையா இருக்குது அப்படின்னு சொன்னாரு, வாங்க முடியல அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு இந்த தொந்தரவே இல்லை, எங்களுக்கு இந்த தொந்தரவே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் உடனே என்ன சொன்னாரு, எங்களை விட நீங்களே மேலானவங்க. ஸ்தோத்திரம். இதுக்குதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், இதுக்குதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளை பார்த்து சொல்றாங்களா? உங்களை பார்த்து சொல்றாங்களா? உங்க குடும்பத்தை பார்த்து சொல்றாங்களா? நீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க தேவைகளை எல்லாம் கர்த்தர் அற்புதமா சந்திப்பார். நீங்க அற்புத அடையாளங்களுமா இருப்பீங்க. இந்த மாங்காட்டுல உங்களை அற்புத அடையாளங்களுமாய் கர்த்தர் வைப்பார். அவருடைய விருப்பம் நீங்க அவருக்கு சாட்சியா வாழணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா எதுக்குமே கவலைப்பட தேவையே இல்லை, எதுக்குமே பயப்பட தேவையே இல்லை. அடைக்கப்பட்ட வாசல் அவரே திறப்பார். ஆமென். அல்லேலூயா. நடக்க வேண்டிய பாதையை அவரே போதிப்பார். ஆசீர்வாதமான வழியில அவரே நடத்துவார். எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டியதே இல்லை, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. என் தேவன் நேற்றும் என்றும் என்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசம் உள்ளவங்க கரங்களை வெட்டி வர அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு மனிதனை குறித்து தேவனுடைய சித்தத்தை பார்க்கிறோம், தேவனுடைய விருப்பத்தை பார்க்கிறோம். தாவீது, அவன் எப்படிப்பட்டவன்? ஆடு மேய்க்கிறவன். அதுதான் நமக்கு தெரியும். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் எப்பவுமே எப்படி இருக்குமா? ஒண்ணு போல இருக்குது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆண்டவர் சிந்திக்கிறத நான் சிந்திக்கிறேன். சில நேரத்துல கணவன் மனைவியுமா இருப்போம், நான் சொல்ல வந்தமா நீ சொல்லிட்ட,
அவர் சொல்லியிருக்கீங்களா உங்க வீட்டுக்கார அம்மாவை பார்த்து? இல்லைன்னு உங்க வீட்டுக்கார ஐயாவை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? அது ரொம்ப ஆசீர்வாதம். அதே மாதிரி அவன் என்ன சொல்லிக்கலாம், ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறவன. அதனாலதான் ஆடு மேய்க்கிறவன் எங்க போயிட்டான்? அரண்மனைக்கு போனான். அரண்மனைக்கு போயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவங்க வீட்டுல அவனை சாமுவேல் வந்து ராஜாவா அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ண அடுத்த நாளே அவன் ராஜாவாயிட்டானா? இல்ல. அடுத்த நாளே அவங்க அண்ணன் தம்பியெல்லாம், அவங்க தம்பி கிடையாது, எல்லாருமே அண்ணன் எல்லாம் பார்த்து, ஏய் இனிமே நாளையில இருந்து நீங்களாம் எங்க போறீங்க? ஆடு மேய்க்க போறீங்க. நான் என்ன போறேன்? நான் ராஜாவாக போறேன் அப்படி சொன்னாங்க. இல்ல, வழக்கம் போல அவங்க யுத்தத்துக்கு போனாங்க. இவன் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறான். ஆனா ஆடு மேய்ச்சாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆமா ஸ்தோத்திரம், அப்படி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் வந்துச்சு, அவங்க அப்பா அவனை கூடுறாரு. யுத்தத்துக்கு போய் அண்ணெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போய் அவனை கொடுத்துட்டு அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு அனுப்புறாரு. தாவீது போறான். அங்க நடந்த காரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோலியாத்து வரான், சத்தம் போடுறான், எல்லாரும் ஓடுறாங்க. எல்லாரும் ராஜால இருந்து எல்லாரும். அவன் வந்து சத்தம் விட்ட உடனே வேதம் சொல்லுது, அவன் முகத்திலிருந்து விலகி ஓடினார்கள்னு சொல்லப்படுறது. முகத்துல இருந்து விலகி ஓடினார். ஆனா தாவீதுக்குள்ள மட்டும் ஆண்டவர் ஒரு விருப்பத்தை வச்சிருந்தார். என்ன விருப்பம்? ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார், நீ ராஜாவா போற. உடனே பக்கத்துல இருந்து ஒருத்தட்ட கேட்கிற, அந்த கோலியாத்தை கொண்டா என்ன செய்வாங்க? ராஜா தன்னுடைய பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவார். ராஜா பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டா என்ன ஆயிடுவான்? அந்த விருப்பம் நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு அவன் சொல்றான். அந்த விருப்பத்தை, ஆண்டவர் கொடுத்த விருப்பத்தை அவன் நிறைவேற்ற துடிக்கிறான். எல்லாரும் ஓடுறாங்க, ராஜா ஓடுறாரு, யுத்த வீரர்கள் ஓடுறாங்க, பலசாலிகள் ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. இவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஒரு சின்ன பையன், யுத்தம் செய்து பழக்கமே இல்லவன், அவன் மட்டும் கோலியாத்தை நோக்கி ஓடுறான். அல்லேலூயா. ஏன்? ஆண்டவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற போறேன். ஏன்? அவன் ஒரு கோலியாத், ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன், ஜீவனுள்ள சேனையின் கர்த்தரை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஏமாத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், ஆண்டவர் அவனுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை, அந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவன் ஓடுறான். நிறைவேற்றி முடிச்சானா? ஆமா. நீங்க நினைக்கலாம், என் சூழலும் அப்படி இருந்தேனா, நான் இப்படி இருந்தேனா, நான் அதை செய்தேனா? இல்லவே வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாருன்னு உங்க உள்ளத்துல ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்க எதுக்குமே கவலைப்படாது. பணத்துக்கு கவலைப்படாதீங்க. உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கு எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தரே அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இது முடியுமா? இதை நான் செய்வேனா? இதை செய்ய முடியுமா? இதுக்கு பணம் இருக்குதா? இதுக்கு அது இருக்குதா? அந்த சந்தேகம் வர வேண்டியதே இல்லை. பவுல போல நம்மளும் சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, கர்த்தருடைய விருப்பம் உங்க விருப்பமா இருந்தனா அவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். உங்க காரியத்தை எல்லாத்தையும் செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமா. எதையுமே இந்த மாதிரி பைபிளா படிச்சுட்டு போக கூடாது. அது நம்முடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையில ஒத்து போகணும். போன வாரம் நீங்கள் ஒரு மறந்துட்டீங்களோ? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, மறந்துட்டாங்க போல இருக்கு. நீங்க ஒரு மிஷினரி அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் சபைக்குள்ள வந்திருந்தோம். எல்லாருக்குள்ளையும் கர்த்தர் அந்த வாஞ்சையை கொடுத்தாரு. ஆனா எழும்பி நின்றவங்க கொஞ்சம் பேர். அவங்கதான் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற எழும்பி நின்றவங்க. அந்த டிராக்ஸை வாங்கினவங்க கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற எழும்பி நின்றவங்க. அந்த விருப்பத்தை நீ எத்தனை பேர் நிறைவேற்றுவங்கன்னு நான் கேட்கல. நிறைவேற்றுங்க. இந்த வரைக்கும் பண்ணாம கூட என்ன பண்ணுங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்தை சேர்ந்த 2 பேருக்கு, நீங்க டெய்லி பழகிற 2 பேருக்கு, உங்க பழக்கமே இல்லாத ஒருத்தருக்கு அந்த 5 டிராக்ஸை கொடுங்க. அந்த விருப்பத்தை கொடுத்த தேவன் உங்களை கொண்டு அதை செயல்படுத்துவார். எத்தனை பேர் சார் நான் போனா என்ன சொல்லுவாங்களோ, நான் சொன்னா கேட்குவாங்களோ, அந்த சந்தேகமே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்குள்ள விருப்பத்தை கொடுத்திருக்கிறவர், அவரே அதை செயல்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை நான் அன்னைக்கு ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். நான் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனா என்ன பண்ண முடியல,
கர்த்தருக்காக வாழ முடியல, கர்த்தரை விட்டுட்டு போயிடுறேன், என் சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் மேல எனக்கு விருப்பம் இருக்குது, அதனாலதான் வந்திருக்கிறீங்க, ஆனா அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா, ஆண்டவர் வாண்ட்ஸ் டு கிவ் யூ a second chance. உங்களுக்கு ஒரு 2வது தருணத்தை கொடுக்க விரும்புறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, உங்க விருப்பம் தான் என் விருப்பம். எதுவா இருந்தாலும் இயேசுவே, உண்மைதான் எனக்கு முதலிடம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதம் செய்வார், உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய பிளான் ஒண்ணு இருக்கலாம், ஆனா தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றதெல்லாம் சும்மா போராட்டமா தான் இருக்கும். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் சொன்னேன், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன், நல்லா சம்பாதிப்பேன், நல்லா காணிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டம் நான் அவருக்கு ஊழியம் செய்யணும். என்னுடைய திட்டம் நான் ஆண்டவருக்கு நல்லா ஆண்டவருக்கு சம்பாதிச்சு காணிக்க கொடுப்பேன். ஆனா எது நிறைவேறிச்சு? கர்த்தருடைய திட்டம் தான் நிறைவேறிச்சு. ஆமா, 94 இருந்து 98 வரைக்கும் ஆமா பெரிய அலைச்சல், போராட்டங்கள், பிரச்சனைகள், காரணம் தேவனுடைய திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காம இருந்ததுனால. இன்னைக்கு அப்படி தேவனுடைய விருப்பத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம யாராவது இருந்தீங்கன்னா, இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஆராதனையில் பாடின அந்த பாட்டை பாடுவோமா? நான் இதுவரைக்கும் எனக்கு முதலிடம், என் காரியத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டேன், இனி உமக்கு முதலிடம் கொடுத்து உமக்கு சாட்சியாக வாழ விரும்புகிறேன் அப்படி சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி அந்த ஆராதனையில் பாடின பாட்டை எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்திங்களேன், நல்ல கரங்களை உயர்த்திங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புறத கர்த்தர் செய்ய போறார். உந்தனின் சாட்சியாய் பாடுங்க, பாடுங்க. ஆசை இருக்குப்பா, ஆசை இருக்கு, அதனாலதான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன். ஆசை இருக்கு, அதனாலதான் உண்மை தேடுறேன், என்ன உண்மை தேடுறேன். உம்மீதம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் வாழ்கிறேன். உம்மீதம் வந்தே சாட்சியாய் வாழ்கிறேன். என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா. கவலைகள் மாற கவலைகள் தீர காரண நீர்தானையா. காரண ஆமென். என் கவலை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், உங்க விருப்பத்தை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லு. ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏற்கனவே ஒப்பு கொடுத்து விலகி போகிறவா இருந்தா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க இருதய வேண்டுதல்களை அருளி செய்வார். ஸ்தோத்திரம். என வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 16:9 சொல்லப்படுது. நீதிமொழிகள் 16:9 வாசிங்க. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நீங்க நிறைய பிளான் வச்சிருக்கலாம், நிறைய திட்டங்கள் வச்சிருக்கலாம், ஆனா அதெல்லாம் நிறைவேறணும்னா, அதை உறுதிப்படுத்தணும்னா கர்த்தர் தான். அதனால கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. ஸ்தோத்திரம். இன்னும் 2 பேர் வேகமா சொல்லி முடிச்சிடறேன். இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், நெகேமியா. இந்த வருஷத்துல நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தது நெகேமியாவுடைய வார்த்தை. பரலோகத்தின் தேவன் எங்கள் காரியத்தை இந்த வருஷம் எனக்கு காரியத்தை கைகுடி வர பண்ணியிருக்கிறாருங்கிறவங்களும் ஒரு இல்லைன்னு சொல்லுங்க. என்ன நிறைய பேர் கைகுடி வர பண்ணல. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவருடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுங்க. இயேசுவை எல்லாவற்றிலும் முதலிடமா வைங்க. உங்க காரியம் கைகுடி வர பண்ணும். நெகேமியா பாருங்க, அவன் ராஜா அரண்மனையில இருக்கிறான், எருசலேமை விட்டு பெர்சியாவில் இருக்கிறான், பல 1000 மைல் தூரத்துல இருக்கிறான். ஆனா ஒரு நாள் எருசலேமில் இருந்து ஒருத்தர் சொல்றான், எருசலேம் அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டு இருக்குது,
பாதுகாப்பு இல்லாம இருக்குது, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் தத்தளிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா நெகேமியா எப்படி இருக்கிறான்? he is well settled. அவனுக்கு ஒரு கவலை இல்லை. அவன் தினமும் ராஜாவுக்கு பக்கத்துல இருக்கிறவன், தினமும் ராஜாவுக்கு பானம் பாத்திரம் எடுத்து கொடுக்குற அதாவது என்ன சொல்றது, பானங்களை எடுத்து கொடுக்கிறவன். அவனுக்கு ஒரு குறை இல்லை. அவன் he is well settled. அவன் நல்லா இருக்கிறான். ஆனா இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் அவன் உள்ளத்துல ஒரு விருப்பத்தை வச்சார். என்ன விருப்பம் தெரியுமா? அலங்கம் கட்டப்படணும். அதுக்காக முதல்ல அவன் செய்த காரியம், நெகேமியா 1:4 அவன் உபவாசித்து ஜெபித்தான். வாசிக்க வேண்டாம், அவன் சொல்லி உபவாசித்து ஜெபித்தான். அது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்தவன், அவன் முகத்துல ஒரு பெரிய துக்கம் உண்டாயிடுச்சு. ராஜா சமூகத்துல அடுத்த நாள் போய் உட்கார்ந்துருக்கிறான். ராஜா பாக்குறாரு, நெகேமியாவை பாக்குறாரு. நெகேமியா, உனக்கு ஒரு வியாதியே இல்லையே, நீ நல்லா தானே சந்தோஷமா இருப்பா, இன்னைக்கு ஏன் உனக்கு இப்படி கவலையோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய விருப்பத்தை அவன் ராஜாட்ட சொல்றான். இப்படி எருசலேமுடைய ஆலயம், என்னுடைய வீடு இருந்த இடம், என்னுடைய குடியிருப்பு இருந்த இடம், அலங்கம், தேவனுடைய நகரம், அலங்கம் உடைஞ்சு போயிருக்குது, அது கட்டப்படாம இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் ஒரு விருப்பத்தை கொடுத்தாருன்னா அதுக்கு மற்றவங்க அதை நிறைவேறுவதற்கு, அதாவது நெகேமியா வசதியா இருந்தானோ ஒழிய அங்க போய் அலங்கத்தை கட்டுவதற்கு அவனுக்கு என்ன இல்லை, போதுமான வசதி கிடையாது. எல்லாத்தையும் செய்வதற்கு ஆட்கள் இல்லை, கார்பெண்டர் இல்லை, மரம் இல்லை, கல் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணாராம். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் மற்றவங்களுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். ஆமேன். அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், கர்த்தருடைய வீடா இருக்கலாம், மற்றவங்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுவார். கர்த்தருடைய விருப்பம் உங்க விருப்பமா இருந்தா அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய சபை கட்டிட விரிவாக்கமும் அப்படிதான். இந்த வருஷத்துல ஆரம்பத்துல எல்லாம் நம்ம அதை பத்தி நினைக்கவே இல்லை, சபை கட்டப்படும் நினைக்கவே இல்லை. இந்த பிஹெச், இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் கட்டின பிறகுதான் நமக்கு அந்த ஒரு பாரம் வந்துச்சு. இன்னைக்கு கூட பிரதர்ஸ் எல்லாம் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வெளியே வண்டியை ஓட்டிட்டு தான் நிற்கிறது. ஸ்தோத்திரம். போராட்டம் தான், டெய்லி போராட்டம் தான். அப்பந்தான் ஆண்டவர் இந்த விருப்பத்தை கொடுத்தார், சபை கட்டப்படணும். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் எல்லாம் தயவு கிடைக்க பண்ணார். ஒரு இன்ஜினியரை சபையில வச்சு பிளான் போட வச்சு அதுக்கு ஏற்றபடி நான் என்னைக்கு இந்த ஆலயம் கட்டணும்னு நினைச்சேனோ அப்பந்தான் நான் இந்த நோட்டிஃபிகேஷன், கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை எங்களுடைய பாஸ்டர்ஸ் குரூப்பில் ஒருத்தர் அனுப்புறாரு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது, இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குங்கிறது தெரியாது. ஆண்டவர் தயவுடைக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அநேகருடைய கண்களில் தயவுடைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எப்படி நெகேமியா போய் ஒண்ணு இல்லாம போய் அந்த அலங்கத்தை கட்டுப்படுவதற்கு ஆண்டவர் எல்லாம் உதவி செய்தாரோ, அதே போல தேவன் நமக்கு தந்த திட்டத்தின்படி இந்த ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இது பாஸ்டருடைய விருப்பமா இருக்கும், மற்ற எல்லாருடைய விருப்பமா இருக்கும். ஏன்னா நம்ம வர்ற வீடு, நம்ம வர்ற தேவனுடைய வீடு, தேவன் என்னை ஆசீர்வதித்த வீடு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு செயல்பட்டா கர்த்தர் நிச்சயமா இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் விருப்பத்தை கொடுக்கிறார், நம்ம விரும்பி ஒத்துறது. நான் ஆண்டவருக்காக இதை செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன் அப்படின்னு நம்ம விருப்பத்துல புதிய நடத்த முடியாது. நேற்று கூட சொன்னேன், நம்ம தெரியல, ஒரு கதை. ஒருத்தருக்கு அமெரிக்காவில் ஒருத்தருக்கு எங்கேயாவது வெளிநாட்டுல போய் ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாராம். ஒரு நாள் கார் எடுத்துட்டு போகும்போது நேர போயிட்டே இருந்தாராம். பிலிப்பைன்ஸ் எம்பசிக்கு முன்னால, பிலிப்பைன் தூதரகத்துக்கு முன்னால போகும்போது பெட்ரோல் என்ன பண்ணிச்சான், தீர்ந்து போச்சு, கார் நின்றுச்சு. உடனே இவர் என்ன நினைச்சாராம், ஆண்டவர் என்ன பிலிப்பைனுக்கு இப்படிலாம் பார்க்க கூடாது,
இப்படிலாம் பார்க்கக்கூடாது. இப்படிலாம் அனுப்புறவர் இல்லை. ஆண்டவர் ஒன்ன ஒரு இடத்துக்கு அனுப்புனாருன்னா அந்த விருப்பத்தை ஒன்ன இடத்துல சொல்லாருன்னு சொன்னா அந்த இடத்தையும் சொல்லுவார். நீ அங்க போய் செய்ய வேண்டிய காரியத்தையும் சொல்லுவார். அங்க நீ சந்திக்க வேண்டிய ஆட்களையும் ஆயத்தம் பண்ணியே வச்சிருப்பார். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் வாஞ்சியும் கொடுத்து அதை அவரையே செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நெகேமியாவுக்கு போகணும் அப்படின்னா ஒன்றும் ஆனால் தேவையில்லை. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த பாரத்தை போய் செய்யணுங்கிறதுக்காக ராஜாவிட்ட கேட்கிறான். ராஜா தயவு கிடைக்க பண்ணினார் என்று பார்க்குறோம். கடைசியாக ஒரு மனிதனை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எலிசியா, சரி, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19 to 21 வேகமாக வாசிங்க. 20 என்னவா? அது என்ன? நான் சொன்னது கரெக்ட் தானா? 19:21 அந்த வாசிக்கிறாங்களே. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? ஒரே ஒருத்தர் தான் கை தூக்கிறீங்க. என்ன கவனிக்கிறீங்களா? ஒரே ஒருத்தர் தான் கை தூக்கிறீங்க. நான் அதனால அந்த சம்பவத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. எலியாவுக்கு பின்னால யாரு அப்படிங்கிறத ஆண்டவர் தீர்மானிக்க சொல்றார். எலியாவுக்கு பின்னால யாரு அப்படின்னு சொல்லும்போது எலியாட்ட சொல்றார், நீ போ, எலிசாவை உனக்கு பின்னாக நான் உன்னுடைய இடத்துல நிர்மாணிக்க போறேன்னு சொல்றேன். எலிசாவை போய் பார்க்கலாம். எலிசாவை போய் எலியாவை பார்க்கலாம். அவன் எப்படி இருந்தானா 20 அந்த வசனத்தை வாசிங்க. 19ஆவது வசனத்தை வாசிங்க. பாருங்க, போதுங்க. பாருங்க, எலியா எலிசாவை பார்க்கும்போது எலிசா எப்படி இருந்தாரா? 12 ஏர் பூட்டி இருந்துச்சான். அதுல இவன் 12வது ஏரை பொழுதுகிட்டு இருந்தான். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எந்த வயல்லையாவது 12 ஏர் ஒரே நேரத்துல ஓடுறத பார்த்துருக்கீங்களா? நான் இந்த ஊர்ல பார்த்துருக்கேன். ஒருத்தர் தான், நான் வந்த புதுசுல, இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஒருத்தர் தான் ஒரு ஏர் மாட்டை பிடிச்சி ஓடிட்டு. இது ஜோடியா 12 ஏர் போட்டுனது. அப்போ அவனுடைய லேண்ட், அவனுடைய வயல் எவ்வளவு பெரியசா இருக்கணும், எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும். இவன் அதுல 12வது ஏரை பூட்டி விழுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். அவ்வளவு வசதியான ஒரு ஆள், அவ்வளவு வசதியான ஒரு ஆள். எலிசா எலியா எலிசா மேல தன்னுடைய சால்வை போடணும். போட்ட உடனே கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு ஆசையை கொடுக்கிறார். என்ன ஆசை? இதெல்லாம் விட்டுட்டு நான் ஆண்டவருக்கு பின்பற்ற போறேன், நான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியா வாழ போறேங்கிற ஒரு ஆசையை கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலதான் அந்த 20வது வசனத்துல நம்ம வாசித்தோம். அவன் என்ன பண்ணான்னா, போய் என்ன பண்ணான்னா, வாசிங்க மறுபடியும் அந்த 20வது வசனத்துல. ஆமா, எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். 21 வருஷமா பாருங்க. போறதுக்கு முன்னால அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போனது மட்டும் இல்ல, அந்த ஏர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மரத்தெல்லாம் துண்டு துண்டா வெட்டி 2 ஏர் மாடுகள் வச்சிருந்தாங்க, அதையும் துண்டு துண்டா விரிச்சு நல்ல ஒரு பீஃப் பிரியாணி பண்ணி, புரியுதா, நல்ல பீஃப் பிரியாணி பண்ணி அவங்க கூட இருந்த எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு சந்தோஷமா கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வரோம். நல்ல வேலையை சொல்லுவீங்களா? நல்ல வேலையை சொல்லுவீங்களா? கர்த்தருடைய விருப்பமும் அதுதான், கர்த்தருடைய விருப்பம். ஒருவேளை நீங்க முழு நேர ஊழியத்துக்கு வராம இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய விருப்பம் நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எலிசாவை போல you have to come out of your comfort zone. நீங்க நல்லா இருக்கு, செட்டில் ஆயிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நல்ல வசதியா இருக்கிறீங்களா, அதை விட்டுட்டு வெளியே வரணும். அப்பந்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். எனக்கு இந்த காரியம் இருக்கு, அந்த காரியம் இருக்குது, அப்படி இருக்குது,
எனக்கு நிலம் இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, வர முடியாது. விட்டுட்டு வெளியே வரணும். கடந்த நாட்களில் பாஸ்டர் அம்மாவுடைய தம்பி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு ஊழியம் செய்ய ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் கேட்டார், அதுக்கு என்ன வேலை செய்யத்தே தான் ஊழியம் பண்ணலாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்யணும்னா வேலையை விட்டால் தான் ஊழியம் செய்ய முடியும். வெளியே இண்டிபெண்ட்டாக அவர் செய்கிறாருன்னா வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்யலாம். ஸ்தாபனத்தில் பண்ண வேலையை விட்டுலாம். உடனே அவன் என்ன தெரியுமா கேட்டான், 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குவார் இல்லையா? 1 லட்சத்துக்கு மேலே. அதாவது ஆண்டவருக்காக சில காரியங்களை நம்ம செய்யும் போது அது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொல்லி உலகம் சொல்லும். 1 லட்சத்துக்கு மேலே சம்பளத்தை விட்டுட்டு வேலைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போறாங்களாமே, அது அவங்களுக்கு வேடிக்கையா இருக்கும், இல்லைன்னா வினோதமா இருக்கும், இல்லைன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்க உள்ளத்துல, என் உள்ளத்துல, உங்க உள்ளத்துல அப்படி ஒரு விருப்பத்தை வச்சிருந்தாரு சொல்றாரு. நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை அபிரிதமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் வில்லியம் ஜான் அடிக்கடி சொல்லுவார். அவர் அனகபுதூர் பாஸ்டர். அவர் அடிக்கடி சொல்லுவார், அவர் ரயில்வேல ஒரு சீனியர் அந்த என்னன்னு சொல்றது சிக்னல் ஆப்ரேட்டரா இருந்தார். இன்னைக்கும் அவர் ஃபேமிலி எங்க போனாலும் ரயில்வேல பாஸ் இருக்கு. அவர் ஆனா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. இவருக்கு ஊழியத்துக்கு வரவா விட்டுறவா அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கினாரு. இங்க வந்தாச்சுன்னா விசுவாசிகளே இல்லை, எப்படி போய் அங்க ஊழியம் செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் கிரெடிட் கார்டா என் பையில இருக்கும். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், ஆனா கிரெடிட் கார்டா என் பையில இருந்துச்சு. ஊழியத்துக்கு வந்தேன், அவரோட ரொம்ப பழகி இருக்கிறேன். இந்த பையில கை விட்டாருன்னா 100 நோட்டா எடுப்பாரு, இந்த கையில 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஆண்டவருக்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருந்தாருன்னு சொன்னான். முழு நேர அழைப்பு கடினமான அழைப்பு. கர்த்தர் உங்களை அழைக்கலன்னா ஆரோனை போல அழைக்கப்பட்டால் வர முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அதான் அவருடைய டிசைர், டீப்பஸ்ட் டிசைர் ஆஃப் அவர் காட். நம்முடைய ஆண்டவருடைய ஆழமான விருப்பம் என்ன தெரியுமா? அதை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு இல்லம்மா 9 தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி எல்லாரும் அந்த ஒருவருங்கிறதுல இருந்து எல்லாருமே வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி ஆமென். என் வீட்டுல ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. கெட்டு போகிறதுன்னா என்ன? தூர போடுற மாதிரி அழிவுக்கு போயிடக்கூடாது. ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. என் பையனோ என் மகளோ என் பேர பிள்ளைகளோ ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். உங்க வீட்லயும் அப்படிதான், உங்க வீட்லயும் அப்படிதான், உங்க குடும்பத்திலயும் அப்படிதான். ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. கெட்டு போகிறதுன்னா என்ன? கெட்டு போகிறதுனா எக்ஸ்பைரி ஆகிடக்கூடாது. எக்ஸ்பைரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூர தான் போடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துல யாருக்குமே வந்துடக்கூடாது. அதுக்காக அவர் மனம் திரும்பணும், நம்முடைய குடும்பம் மனம் திரும்பணும், நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பணும் சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கு. ஒருவரும் கெட்டு போகாமல், பக்கத்துல இருக்கிறவங்க, மற்றவங்க, நம்ம பார்க்கிறவங்க, ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த விருப்பத்தை செய்வதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விருப்பத்தை ஆண்டவர் எல்லாருடைய உள்ளத்துல வச்சிருக்கிறார். ஆனா அநேகர் அதை செய்யறது இல்லை. அதனாலதான் பிரச்சனை, போடு கட்டங்கள், பிரச்சனை. இந்த விருப்பத்தை நிறைவேற்ற குடும்பமாய் நம்மளை அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் மனதின் விருப்பங்களை, உன் இருதய விருப்பங்களை கர்த்தர் அருளி செய்வார்.